Welcome to our video series on 16 days of activism to end gender-based violence. So இன்னொரு டாபிக் வந்து ஆன்லைன் டேட்டிங் சேஃப்டி. ஸோ நம்ம எல்லாருமே வந்து இந்த டேட்டிங் ஆப்ஸ் இதெல்லாமே நம்ம அதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அண்ட் நிறைய பேர் அதை யூஸும் பண்ணியிருக்கோம் ஃபார் டேட்டிங் பர்பஸஸ் இல்லை ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டிக்காகும். ஸோ நம்ம டேட்டிங் ஆன்லைன் டேட்டிங் சொல்லும்போது இது வந்து நம்ம நாட் ஜஸ்ட் இந்த டேட்டிங் கிரியேட் பண்ண ஆப்ஸ் தவிர்த்து நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் இந்த மேட்ரிமோனியல் சைட்ஸ் இது எல்லாமே கூட இதுக்குள்ள வரும். ஏன்னா வேர் யூஸிங் இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் டு ஃபைண்ட் அ பார்ட்னர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சைட்ஸ்ல வந்து நம்ம அடுத்த ஒருத்தங்க கிட்ட பேசணும்னா அவங்க வந்து ரியலா அவங்க தானா இல்லையான்ட்டு நமக்கு எப்பவுமே தெரியறது இல்லை. ஸோ சில நேரம் என்ன ஆகும், நம்ம வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு நம்ம நினைப்போம் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல. பட் ஆஃப்டர் அ வைல் வி கெட் டு நோ தட் அந்த பொண்ணை வந்து என்ன சொல்றது புலி பண்றதுக்காக இன்னொருத்தவங்க வந்து ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் பிக்சர்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்கள புலி பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸுமே வந்து இந்த மாதிரியான டேட்டிங் சைட்ஸ்ல நடக்கலாம். பட் மேஜர்லி இப்போ நம்ம நிறைய என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும்னா இந்த ஃபைனான்ஷியல் ஸ்கேம்ஸ் இல்லைன்னா ஈவன் மர்டர்ஸ் அண்ட் யூனோ திங்ஸ் லைக் தட் ஆர் ஆல்சோ ஹேப்பனிங் இந்த டேட்டிங் சைட்ஸ் மூலியமா. ஸோ நம்ம வந்து இன்னொருத்தங்க கூட இன்டராக்ட் பண்றோம் இந்த ஸ்பேஸ்லன்றப்போ அவங்க வந்து கரெக்டா இருக்கு, ஐ மீன் அவங்க தான் அதுவா இல்லையான்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ சப்போஸ் நீங்க வந்து நீங்க அவங்க கூட இன்டராக்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவங்க வந்து வீடியோ கால்ஸுக்கு வாங்க, இல்லைன்னா நீங்க வந்து எனக்கு வேற ஏதாவது ஆப்ல மெசேஜ் பண்ணுங்க, இந்த மாதிரி சொல்றது வந்து இது இது சைன் ஆஃப் சேஃப்டி ஆஃப் சாரி அன்சேஃப்டி. ஸோ இதை வந்து நீங்க பார்க்கணும். நம்ம யோசிக்கணும் ஏன் இவ்வளோ சடனா அவங்க வந்து இது மாதிரி பண்றாங்க. அண்ட் ரொம்ப குவிக்கா வந்து ரொம்ப இன்டிமேட்டா இருக்கணும். இட் கேன் பி பிசிக்கல் ஆர் ஈவன் இமோஷனல் இன்டிமேசி. ஸோ நிறைய சமயத்தில் என்ன ஆகும், இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே வந்து சில பேர் நம்ம ப்ரொஃபைலை மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் யார் கூடயாவது மேட்ச் ஆயிருப்பீங்க, பட் அவங்க உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ண மாட்டாங்க, நீங்களும் டெக்ஸ்ட் பண்ணல அவங்களுக்கு, பட் தி கீப் மானிட்டரிங் யூர் ப்ரொஃபைல். ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் நம்மளோட டீட்டெயில்ஸ் வச்சு கூட someone else can create another profile and scam other people. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஆன்லைன் ஸ்பேசஸ்ல நடக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரியான ஸ்பேசஸ் யூஸ் பண்ணும்போது we have to be very careful about what we share. நம்மளோட பர்சனல் ரொம்ப பர்சனலான இன்ஃபர்மேஷன் இல்லை நம்ம ஒர்க் ஸ்பேஸ் இல்லை வீட்டு லொக்காலிட்டி இல்லை அட்ரஸ் இந்த மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது. ஆல்சோ நம்மளோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஸோ நம்ம என்ன மாதிரியான இடத்துல ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ சேலரி, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அடுத்தவங்க யாராவது கேட்டாங்கன்னா we should take a step back and think இவங்க ஏன் இந்த மாதிரி கேட்குறாங்க. ஒரு மேட்ரிமோனியல் செட்டப்ல இந்த மாதிரி நடக்கும் போதுமே வந்து we have to genuinely see அவங்க என்ன இன்டென்ஷனோட கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் வந்து நம்ம மைண்ட்ல வச்சுட்டு when we move forward it will help us from being safe. அண்ட் சப்போஸ் வேற யாராவது வந்து உங்களை ரொம்ப அன்வான்ட் மெசேஜஸ் ஜஸ்ட் கான்ஸ்டன்ட்லி நீங்க வந்து யூ மேட் இட் கிளியர் தட் இந்த இனிமே இந்த இன்ட்ராக்ஷன் வேண்டான்றப்போ கான்ஸ்டன்டாக மெசேஜ் பண்ணுறது எல்லாம் இன்அப்ரோப்ரியேட்டா த்ரெட்ஸ் அனுப்புறது இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து அது எல்லாமே அகைன் ஒரு ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஒரு ப்ரூஃப் எடுத்து வச்சுட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க வந்து பிளாக் ரிப்போர்ட் பண்ணலாம். சப்போஸ் அந்த ஸ்பேஸை தாண்டி உங்களுக்கு வேற எங்கேயாவது அவங்க இந்த மாதிரியான அபியூஸ் எல்லாம் ஹராஸ் பண்றாங்கன்னா நீங்க டெஃபினெட்லி ஒரு லீகல் ஆக்ஷன் கூட எடுக்கலாம். ஸோ என்னதான் இந்த மாதிரியான ஸ்பேசஸ்ல இஸ் தேர் ஃபார் ஃபன், இஸ் தேர் ஃபார் யூ டு எக்ஸ்ப்ளோர் வாட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் ஆர் தேர் அவுட். நம்ம வந்து இன்னும் எப்பவுமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஃபார் ஆர் சேஃப்டி அண்ட் ஃபார் த சேஃப்டி ஆஃப் அதர்ஸ். ஸோ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ்.